இந்த போர் ஆரம்பிச்சு நான் முதலாவது அப்டேட் பண்ண வீடியோலயே சொல்லியிருந்தேன். இந்த போரினுடைய முழுமையான விளைவையும் சந்திக்க போறது நாங்க தான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள், முக்கியமா ஆசிய நாடுகள் தான் நேரடியாவோ மறைமுகமாவோ இந்த போரினுடைய விளைவை சந்திக்க போறோம்னு சொல்லி, அதே மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலைமைக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். எங்கட நாட்டுக்குள்ள இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்குது, நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. வரலாற்றில் பார்க்காத சில மாற்றங்கள் எல்லாம் இப்போ எங்கட நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்குது. அதே நேரத்தில் சில சிக்கல்களும் உருவாகி இருக்குது. இந்த QR முறைமை கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு நிறைய பேர் எனக்கு பர்சனலாக நிறைய மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இதை அப்படி நாங்கள் சரி செய்யறோம்னு சொல்லி. அந்த பிரச்சனைகளுக்கான சில தீர்வுகள் இப்போ வழங்கப்பட்டிருக்குது. அதையும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் சில முக்கியமான நடைமுறைகளும் கொண்டு வரப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் இவ்வளவு பிரச்சனைக்கும் பிரதானமான காரணமா இருக்கிறது ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியை மூடி வச்சிருக்கிறபடியா தான் அந்த பகுதியை திறக்கிறதுக்கான செயல்பாடுகளும் அதுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களும் இப்ப உலக தரப்புல நடந்திருக்குது. அதையும் இந்த வீடியோல மூலமா பார்க்க போறோம். ஸோ இப்ப நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸை இந்த வீடியோல தெளிவா விரிவா விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னடா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போதான் இந்த சேனலுக்கு புதுசாக பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன ப்ரொஃபைல் வரும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இதோட கடைசியில் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விடுங்க. மார்ச் மாதம் 14ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் விசஸ் ஈரான் போர் ஆரம்பிச்சு இந்தியாவோட 18வது நாளை கடந்து கொண்டிருக்குது. ரெண்டு பக்கமுமே இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ உடன்படிக்கையோ இந்த போரை நிறுத்துறதுக்கான செயல்பாடுகள் இல்லாம ரெண்டு பக்கமும் கடுமையான தாக்குதல்கள் தான் ரெண்டு தரப்புல இருந்துமே நடத்தப்படும் இருக்குது. அந்த அடிப்படையில உலக நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த எரிபொருள் எரிவாயுக்காக இலங்கைக்குள்ள கடந்த நாட்கள்ல QR முறைமை, QR சிஸ்டத்தை பயன்படுத்தி பெட்ரோலியத்தை பெற்றுக்கொள்வதற்கான முறைமை கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் நடைமுறைக்கு வந்தது. அந்த சிஸ்டத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே பதிவு செய்த வாகனங்களை பதிவு செய்ய முடியாம சில பேர் வாகனங்களை கைமாற்றி இருந்தா, யாராவது செகண்ட் ஹேண்டா நீங்க வாகனம் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா திரும்பவும் அந்த QR பெற்றுக்கொள்ள முடியாம போன் நம்பர் மாத்தி இந்த மாதிரி புதிய QRஐயே ரெஜிஸ்டர் பண்ண முடியாம அவ்வளவுக்கு அந்த வெப்சைட் லோட் ஆகி கொண்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த QR சிஸ்டத்துக்குள்ள இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்குது. நான் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோல இந்த QRக்கு எப்படி நாங்க பதிவு செய்து கொள்றது, எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி லொகின் பண்றது சொல்லி முழுமையான விடயங்களையும் சொல்லியிருந்தான். ஆனா அதுக்குள்ள உருவாகி இருக்கிற இந்த பிரச்சனையினால நீங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலா DM பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மெயில் கூட பண்ணி கேட்டிருந்தீங்க. அதுக்குள்ள பெரும்பாலும் கேட்ட 2-3 கேள்விகளுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, நிறைய பேர் கொமனா கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, நான் ஒரு புதிய வாகனம் செகண்ட் ஹேண்டா ஒரு புது வாகனத்தை வாங்கியிருக்கிறேன், ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு வாகனத்தை நான் கொள்வனவு செஞ்சிருக்கிறேன், அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் யாருன்றது கூட எனக்கு தெரியாது. ஏனடா இப்ப என்ன இருக்கிற பைக்கை கூட நான் ஒரு கடையில சேல் பண்ணணும்னு சொன்னா அந்த கடைக்காரர் தான் இன்னொருத்தருக்கு அந்த பைக்கை வித்திருப்பார். அப்ப யார் உரிமையாளர்ன்றது தெரியாம கைமாறி போய்கொண்டிருக்கும் போது சரியான உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியாததால அந்த உரிமையாளர்கிட்ட போய் எப்படி நான் இந்த QR பெற்றுக்கொள்றது, நான் QR ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஆகுது இல்லை, எப்படி நான் லொகின் பண்றேன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னிடம் கேட்டிருந்தீங்க. சமூக ஊடகங்களையும் பரவலா இந்த கேள்விகள் போறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கான ஒரு முதல் கட்டமான தீர்வை இப்ப இலங்கையினுடைய அரசாங்கம் வழங்கி இருக்கிறார்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த செகண்ட் ஹேண்ட் வாகனம் இருக்கு தானே, அந்த வாகனத்தினுடைய முதலாவது உரிமையாளர், அதாவது அந்த முதல் தரம் QR பதிவு செய்யும் போது யாருடைய பேர்ல அந்த வாகனம் இருந்ததோ அந்த உரிமையாளர் திரும்பவும் அதே வாகனத்தை பதிவு செய்து உள்ள போய் அந்த QRல தன்னுடைய QR ரிமூவ் பண்ணுவாரா இருந்தா, நீக்கி கொள்ளுவாரா இருந்தா திரும்பவும் உங்களால அந்த QR பெற்றுக்கொள்ள முடியும். இது கொஞ்சம் சிக்கலான ஒரு முறைமை தான். ஏனடா யார் அந்த உரிமையாளர்ன்றதை கண்டுபிடிக்கிறதே பெரிய ஒரு சிக்கலா இருக்கும். நீங்க அடுத்து அந்த கேள்வியை தான் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு முறைமை இப்போதைக்கு ஒரு முதல் கட்டமான தீர்வா இலங்கையுடைய அரசாங்கத்தில் வழங்கப்பட்டிருக்குது. அப்படி யாருக்காவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் யார் அந்த உரிமையாளர்ன்றது. ஸோ அவர்கிட்ட போயிட்டு அதே நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த QRக்குள்ள போய் அவருடைய QR ரிமூவ் பண்ண சொன்னா திரும்பவும் நீங்க உங்களோட தொலைபேசி இலக்கம் உங்களோட வாகன நம்பரை கொடுத்து போகும்போது உங்களால அந்த QR பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னா வருகிற வியாழக்கிழமை தான் இந்த முழுமையான பிரச்சனைகளுக்குமான தீர்வு முழுமையா வழங்கப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய அரசாங்கம் டிஜிட்டல் மினிஸ்ட்ரியால ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சோ சிக்கல் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அரசாங்கத்தாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிற ஒரு போரினுடைய விளைவை இன்றைக்கு எங்கட நாட்டுக்குள்ள இருந்து நாங்க அனுபவிச்சு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் விரைவிலேயே சரி செய்வோம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். வேற எதுவுமே செய்ய முடியாது. ஏனடா இந்த QR முறைமை கொண்டு
வரப்பட்ட விளைவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க நாட்டினுடைய பெரும்பாலான துறைகள் போக்குவரத்து, மீன்பிடி, கைத்தொழில், வணிகங்கள், விமான போக்குவரத்து வரைக்கும் நிறைய சிக்கல்களை எரிபொருளுக்காக தட்டுப்பாட நிலவரதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கான ஒரு புதிய நடைமுறையையும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா வரலாற்றிலேயே நாங்கள் பார்க்காத மாதிரியான ஒரு புதிய நடைமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் புதன்கிழமையிலிருந்து இனி வரப்போற ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகள், அரச நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், நீதிமன்றங்கள், தனியார் கல்வி நிலையங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே விசேட விடுமுறை ஒவ்வொரு புதன்கிழமையும் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இலங்கையினுடைய அரசாங்கம் ஒரு புதிய முறைமையை நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுக்கான பிரதானமான ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள் தட்டுப்பாடு. இதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த அனைத்து முக்கியமான சேவைகளும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விசேட விடுமுறையால மூடப்பட போகுதுன்னு சொல்லி ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே ஆன்லைன் முறைமைக்கு மாற்றப்பட்டாச்சு. தனியார் கல்வி நிலையங்களும் அதுதான் செய்ய போறார்கள். ஆன்லைன் முறைமையில கல்விகள் வழங்கப்பட போகுது. ஸோ முக்கியமான துறைகள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டு போக்குவரத்தும் கட்டுப்படுத்தப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல சில ரூட்ல மட்டும்தான், சில பகுதிகளுக்கு மட்டும்தான் பேருந்துகள் பயணம் செய்யும் என்ற மாதிரி ஒரு நடைமுறை இப்ப இலங்கைக்குள்ள நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய நடைமுறை சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு அரசாங்கம் ஒரு நாளையே ஒவ்வொரு வாரமும் முழுமையா விடுமுறையா விடுறார்கள்னு சொன்னா இந்த பாதிப்பு எவ்வளவு தூரம் இருக்குன்றது உங்களுக்கு இதுல இருந்தே தெளிவா தெரியும் நினைக்கிறேன். அதே நேரத்துல இந்த பெட்ரோலியத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுமான்ற ஒரு கேள்விக்கு ஆரம்பத்திலிருந்து அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நடக்காது, பெட்ரோலியம் எங்கள்கிட்ட தேவையான அளவு இருக்குது, நாங்கள் சரியா தான் வச்சிருக்கோம்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருந்தா எதுக்காக இப்படிப்பட்ட நடைமுறைகள் எல்லாமே மேற்கொள்ளணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இலங்கையினுடைய எரிசக்தி அமைச்சர் எங்கள்கிட்ட எவ்வளவு பெட்ரோலியம் இருக்குன்னு சொல்லி இப்ப பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். 92 ஒக்டைன் பெட்ரோல் ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் கையிருப்பு இருக்கிறதாவும், 95 ஒக்டைன் பெட்ரோல் மே 10ஆம் தேதி வரைக்கும் கையிருப்பு இருக்கிறதாவும், டீசல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, சூப்பர் டீசல் மே 10ஆம் தேதி வரைக்கும் எங்கள்கிட்ட கையிருப்பா இருக்குது. கிட்டத்தட்ட ஏப்ரல் கடைசி வரைக்கும் எங்கள்கிட்ட எரிபொருளுக்கான கையிருப்பு இருக்கும். அதை விட கப்பல்களும் நாட்டுக்குள்ள வரும் என்ற மாதிரி ஒரு விடயத்தை எரிசக்தி அமைச்சர் இப்ப சொல்லியிருக்கிறார். ஆனாலும் எதுக்காக இந்த நடைமுறைகள் கொண்டு வரப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர் நிக்காம போகுமா இருந்தா, இப்ப வரைக்கும் நிக்காம தான் போய்கொண்டிருக்குது, எப்ப முடியும்ன்றதை எங்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாம இருக்குது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் அவருடைய ஒவ்வொரு செய்தியாளர்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயங்களையும் பார்க்கும்போது இந்த போரினுடைய முடிவு கடைசி வரைக்கும் இப்போதைக்கு இல்லை என்ற மாதிரி தான் அவருடைய பேச்சில் எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட இது இருக்கலாம். ஒரு பாதுகாப்புக்காக நாடு முடங்கிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இலங்கையுடைய அரசாங்கம் இதை செய்யலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அடிப்படையில தான் இனி வரப்போற நாட்கள்ல இலங்கையினுடைய நடைமுறை இருக்கும்ன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்த முக்கியமான இந்த போர் சம்பந்தப்பட்ட ஒரு 3 அப்டேட்ஸ் இருக்குது. முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இப்ப நாங்க எதிர்கொண்டு கொண்டிருக்கிற இவ்வளவு பிரச்சனைக்கான அடிப்படையான ஒரே காரணம் இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற 33 கிலோமீட்டர் பகுதி தான். இந்த பகுதியை ஈரான் மூடி வச்சுக்கொண்டு கடலுக்கு அடியில கன்னிவடிகளை பதுக்கி வச்சு அங்க வரக்கூடிய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறதும் கன்னிவடிகளை வடிக்க வைக்கிற செயல்பாடுகள்னால்தான் இப்ப அந்த பகுதி வழியா கப்பல்கள் வெளியில வர முடியாம உலக நாடுகளே ஸ்தம்பிச்சு போற நிலைமைக்குள்ள இப்ப போய்கொண்டிருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திறக்க சொல்லி இப்ப இந்த போரை நிறுத்த சொல்ற அளவுக்கான அழுத்தங்கள் அமெரிக்காவுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. யூகேவோட சேர்த்து அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்து யூகேவோட ஒரு நெருக்கமான தொடர்போட யூகே எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லி தான் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனா இந்த போர்ல யூகே கொஞ்சம் பின்வாங்கின மாதிரி தெரிஞ்சதால டொனால்ட் ட்ரம்ப் கடுமையா யூகே விமர்சிக்க ஆரம்பிச்சிருந்தார், பிரித்தானியாவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அதுக்கு பிறகு இப்ப யூகே என்ன சொல்லியிருக்கார்கள்னு சொன்னா எங்களுக்கு போர்ன்றதையும் தாண்டி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் உலகத்தினுடைய எரிபொருளாக கொண்டு வரக்கூடிய இந்த பகுதியை திறக்கிறது தான் முதல் முக்கியமா இருக்குது. ஸோ அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் செய்யணும்னு சொல்லி யூகே சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி யூரோப் யூனியனும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ உலக நாடுகள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கிறதுக்கான செயல்பாடுகளுக்கான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போரை சரியான முறையில் முடிவுக்கு கொண்டு வரணும். ஒன்று அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தோட ஈரானுக்கு போகணும், இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஈரான் கொண்டு வரக்கூடிய ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் என்னென்ன விதிமுறைகளை இந்த போரை நிறுத்துறதுக்காக கொடுக்குறோமோ அதையெல்லாம் நீ சைன் பண்ணிட்டு சொல்லி இனிமேல் ஈரான் கையில தான் இருக்குது. உண்மையை சொல்லப்படா அதுதான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அவ்வளவுக்கு ஈரான் பக்கமான விளைவுகள், அவர்களுடைய இழப்புகள் ஈரானுக்குள்ள அதிகமாக அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறார்கள். ஸோ இனிமேல் ஈரானினுடைய
முழுமையான அவர்களுடைய விதிமுறைகளோடு தான் இந்த ஒப்பந்தம், இந்த போர் நிறுத்தம் என்ற ஒன்று வருமா இருந்தால் அது செய்யப்படும்ன்றது ஒரு வெளிப்படையான உண்மை. ஸோ அமெரிக்கா கீழ்ப்பணிஞ்சு வந்தால் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் மறுபடியும் திறக்கப்படும். அதுக்கான அழுத்தங்கள்லாம் இப்போ கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அவர் சும்மா இருக்க மாட்டாரானே. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை திறக்கிறன்றது எங்களுக்கு பெரிய வேலை இல்லை. நீங்க ஒரு சில நாடுகள் எங்களுக்கு உதவி செய்வீங்களா இருந்தா, நாங்க போர்க்கப்பல்களை அங்க கொண்டு போனோம்னு சொன்னா எங்களால இலகுவா சிம்பிளான ஒரு விஷயம் ஈஸியா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை திறந்துடலாம். சைனா, ஜப்பான், யூகே இந்த 3 நாடுகளும் உங்களுடைய போர்க்கப்பல்களோட அங்க வந்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை அங்க இருக்கக்கூடிய ஈரானை அடிச்சு விரட்டிட்டு இந்த பகுதியை திறந்துடலாம் என்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இது நடக்கும் நினைக்கிறீங்களா? ஈரான் ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியா போர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் சீனாவுக்கும், பாகிஸ்தானுக்கும், டர்க்கிக்கும் இந்த பகுதியால கப்பலை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறார்கள், நாங்க யார் யாரை அனுமதிக்கிறோமோ எங்களினுடைய அனுமதியை பெற்ற கப்பல்கள் மட்டும்தான் இந்த பகுதியை கடக்க முடியும். அந்த அடிப்படையில் சீனாவுக்கு எரிபொருள் போய்கொண்டிருக்குது, பாகிஸ்தானுக்கு போகுது, அதே மாதிரி டர்க்கிக்கு போய்கொண்டிருக்குது. இதை தவிர ஏனைய நாடுகள் அமெரிக்கா வந்தாலும் அடிப்போம், யூகே வந்தாலும் அடிப்போம், ஒவம் வந்தாலும் அடிப்போம் என்று சொல்லி ஈரான் உறுதியாக நிற்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய கப்பல்களையும் எங்கள்கிட்ட கேட்டு அனுமதி பெற்றா நாங்கள் அனுப்புவோம் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஈரான் பக்கம் போகிறதுல சிக்கல். ஏன்னா அதுக்கு பிறகு அமெரிக்காவுடையோ இஸ்ரேலுடையோ போய் நிற்க முடியாது. ஸோ அந்த சிக்கலால் இப்போ இந்தியா கொஞ்சம் தயங்கி கொண்டிருக்கிற மாதிரி எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏற்கனவே ரஷ்யாட்ட இருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி ஈரான் பக்கம் திருப்பி விட்டதும் அமெரிக்கா தான். இப்போ போர் நடந்து கொண்டிருக்கிறபடியா ஈரான் பக்கம் நீ போனேன்னு சொன்னால் உன்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவோன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னால் மோடியால் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த ஒரு பிரச்சனையால தான் இப்போ இந்தியா கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி எங்களுக்கு தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவை இந்தியா எடுக்கிறார்கள்ன்றத. இந்தியாவினுடைய முடிவுல தான் எங்க நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்குது. அதை நாங்க கவனத்தில் கொள்ளணும். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்ல இதுவரைக்கும் ஈரான், லெபனான் பக்கம் 1500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3 மில்லியன் மக்கள் தங்களினுடைய வாழ்க்கையை இழந்து, அவர்களுடைய வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்து பல்வேறு இடங்களில் போய் தங்கியிருக்கிறார்கள். நிறைய சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருக்குது. இதுதான் இந்த போருடைய விளைவா இப்ப வரைக்கும் தரவுகளினுடைய அடிப்படையில் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த கடைசி முக்கியமான இப்ப போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதம் மாதிரி போற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோட இருக்கிறாரா இல்லையா? ஈரான் படைகள் சொல்றார்கள், நாங்க எப்பவோ அவரை கொண்டுட்டோம், நாங்க நடத்தின தாக்குதல்ல அவர் எப்பவோ இறந்து போயிட்டார், இனிமேல் பெஞ்சமின் நெதன்யாகு வரப்போறது இல்லைன்ற மாதிரி ஈரான் பக்கம் சொல்றார்கள். ஆனா இஸ்ரேல் என்ன செய்றார்கள்னு சொன்னா, ஒரு சில வீடியோக்களை வெளியிடுறார்கள். பெஞ்சமின் நெதன்யாகு அவரோட ஆபீஸ்ல இருந்து கதைக்கிற மாதிரி ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, ட்விட்டர்ல பயங்கர வைரலா போய்கொண்டது. அந்த வீடியோவை எடுத்து நிறைய பேர் டிடெக்ட் பண்ணி அது ஒரு ஏஐ வீடியோ, இங்க பாருங்க கையில 6 விரல் இருக்குது, இது ஒரு ஏஐ வீடியோ தான், நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு பெஞ்சமின் நெதன்யாகு என்ன பண்ணினாருன்னு சொன்னா, அவர் பண்ணினதா சொல்லப்படுறது, அவர் ஒரு வீடியோவை வெளியிடுறார், காஃபி குடிச்சு கொண்டு தன்னை விரலை காட்டுற மாதிரி, இந்த பாருங்க 5 விரல் எனக்கு இருக்குதா, 10 விரல் இருக்குன்னு சொல்லி காட்டுற மாதிரி ஒரு வீடியோ சோஷியல் மீடியால வைரலா போய் கொண்டது. அந்த வீடியோக்குள்ளேயும் போய் இதுவும் ஒரு ஏஐ வீடியோ தான். அங்க பாருங்க அவரோட கொஃபில கீழே ஊத்தல, நிறைய கொஃபி இருக்குது ஆனா கீழே ஊத்தல, அது மாதிரி அந்த காசு இருக்கிறது எல்லாமே பிழையா இருக்குது. இதை பார்க்கும் போதும் ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி, அதுவும் ஏஐ ஜென்ரேட் சொல்லி, அதுக்கு பிறகு அவர் பப்ளிக்ல போய் கதைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போய் கொண்டது. அதுலயும் அவரோட ரிங்க காணல, இதுவும் ஒரு ஏஐ மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவையும் ஏஐ வீடியோ. மொத்தத்துல சோசியல் மீடியால சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோட இல்ல, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள். ஆனா எது உண்மை எது பொய்ன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதுக்குள்ள 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்தே, இந்த போர் ஆரம்பிச்ச நேரத்திலிருந்தே அவங்களோட நாட்டுக்குள்ள எவ்வளவு தாக்குதல் நடத்தப்பட்டது, எத்தனை பேர் உயிரிழந்து போனார்கள்ன்றத சரியான எண்ணிக்கையை வெளியிடல. அதனால இது உறுதிப்படுத்தப்பட்டதா இல்லையான்றதை எங்களால சொல்ல முடியாது. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இஸ்ரேல் அதிநவீன அதி உச்சகட்டமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கு எப்பவுமே அஞ்சிற ஆக்கள் இல்லை. அவர்கள் நல்ல ஹை டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹை ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உயிரிழந்துட்டாரா இல்லையான்றது உறுதிப்படுத்தப்பட்டு எப்போ தெரியுமன்றதும் எங்களுக்கு தெரியாது. ஏஐ சரியான டேஞ்சர்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்பே சொல்லியிருக்கிறார். ஈரானுக்குள்ள நடந்த அந்த போராட்டத்தை பார்த்து அதுவும் ஏஐ ஜென்ரேட்டட்னு சொல்லியிருக்கிறார். ஸோ யாருமே நம்பாதீங்கன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ நாங்கள் எதை நம்புறது எதை நம்பலன்னு சொல்லி, இனி பெஞ்சமின் நெதன்யாகு பொது வழியில வந்து எனக்கு கை இருக்கு கால் இருக்குன்னு சொல்லி காட்டினா மட்டும்தான் எங்களால் உறுதிப்படுத்தி பார்க்க முடியும்.
பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியாக என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.